அரசமைப்பு சாசனம் என்பது யாருடைய கையில் இருக்க வேண்டும் என்றால், எப்படிப்பட்ட இந்தியா உருவாக வேண்டும்? நீங்களெல்லாம் இந்த அரசமைப்பு சாசனத்தை மக்களிடம் கொண்டு செல்ல வேண்டும் என்று சொல்லி அரசமைப்பு சாசனம் என்பது மக்கள் சாசனமாக மாற வேண்டும் என்று பல முன்னெடுப்புகளை பல பேர் இன்றைக்கு செய்து கொண்டிருக்கிறார்கள். அவர்களெல்லாம் பாராட்டக்கூடியவர்கள். சில பேர் பள்ளி குழந்தைகளுக்கு நாம் இதை எடுத்துச் செல்ல வேண்டும் என்று செய்கிறார்கள். சிலர் பொதுமக்களுக்கு எடுத்துச் செல்லலாம் என்றும் செய்கிறார்கள். இதை நாம் வரவேற்க வேண்டும், பாராட்ட வேண்டும். காரணம், என்று இந்த அரசமைப்பு சாசனம் மக்கள் கையில் இருக்கிறதோ, நான் அடிக்கடி கூறுவதுண்டு, எங்கு சென்றாலும் மாணவர்கள் மத்தியில் பேசுவது, உங்களுடைய அலங்கார அலமாரியிலே பல்வேறு அலங்கார பொருள்களை வைத்திருக்கிறீர்கள். உங்கள் வீடுகளிலே, உங்கள் இல்லங்களிலே அப்படி இருக்கக்கூடிய அலமாரிகளிலே எது வைக்கப்பட வேண்டும் என்று சொன்னால், அரசமைப்பு சாசனத்தினுடைய முகவுரையை நீங்கள் எப்படி உங்களுடைய புகைப்படங்கள் அல்லது நீங்கள் வணங்குகின்ற தெய்வங்களுடைய புகைப்படங்கள் இவைகளை ஃப்ரேம் செய்து வைத்து வணங்குகிறீர்களோ, அதே போல நமக்கு வழிகாட்டக்கூடிய கைடு எது என்று சொன்னால், வழிகாட்டக்கூடிய நமக்கு நெறிமுறை எது என்று சொன்னால், நம்முடைய அரசமைப்பு சாசனத்தினுடைய முகவுரை. அதை நீங்கள் உங்களுடைய அலமாரியிலே வைத்துக்கொள்ள வேண்டும். தினந்தோறும் அதை பார்க்கின்ற பொழுது உங்களுக்கு ஞாபகம் வர வேண்டும், எப்படிப்பட்ட இந்தியா உருவாக வேண்டும், எப்படிப்பட்ட இந்தியா உருவாகி கொண்டிருக்கிறது. அப்போ எப்படிப்பட்ட இந்தியா உருவாக வேண்டும் என்று அரசமைப்பு சாசனம் சொல்லுகிறதோ, அப்படிப்பட்ட ஒரு இந்தியாவை உருவாக்குவதற்கு குடிமகனாக நான் என்ன செய்ய வேண்டும், குடிமகளாக நான் என்ன செய்ய வேண்டும் என்று யோசித்து பார்க்க வேண்டும். இதற்கு உதாரணமாக தென்னாப்பிரிக்காவினுடைய அதிபராக இருந்த நெல்சன் மண்டேலா என்ன செய்தார் என்று சொன்னால், தேவாலயங்களுக்கு செல்லக்கூடிய பாதிரியார்கள் மத்தியிலும், பள்ளிக்கூடத்திற்கு செல்லக்கூடிய ஆசிரியர்கள் மத்தியிலும், கல்லூரிக்கு செல்லக்கூடிய ஆசிரியர்கள் மத்தியிலும் ஒரு வேண்டுகோளை வைத்தார். என்னவென்றால், இந்த நாட்டினுடைய அரசமைப்பு சாசனத்தை எளிமையாக்கி சிறிய புத்தகமாக போட்டு மக்களிடம் எடுத்து சென்று விளக்கிவிடுங்கள். இது உங்களுக்கு வலுமிக்க ஆயுதம். இதை வைத்து கொண்டுதான் தென்னாப்பிரிக்க மண்ணில் நீங்கள் மரியாதையுடைய வாழ்வை வாழ முடியும். இதுதான் உங்களுக்கு பாதுகாப்பை தரும் என்பதை அவர்களிடம் விளக்கிவிடுங்கள். எப்படி பாதுகாப்பை பெற முடியும் என்பதையும் அவர்களுக்கு சொல்லித்தாருங்கள். ஆக இந்த அரசமைப்பு சாசனம் என்பது பொதுமக்களுடைய கையிலே இருக்க வேண்டும். புதிய ஏற்பாடு எப்படி ஒவ்வொரு கிறிஸ்துவருடைய கையிலும் இருக்கிறதோ, குரான் எப்படி முகமதியர் கையில் இருக்கிறதோ, அதே போல அரசமைப்பு சாசனம் என்பது யாருடைய கையில் இருக்க வேண்டும் என்றால், ஒவ்வொரு குடிமகனுடைய கையிலும் இருக்க வேண்டும். அரசமைப்பு சாசனம் எப்படிப்பட்ட ஒரு நாட்டை உருவாக்க வேண்டும் என்று திட்டமிட்டிருக்கிறது என்பது ஒவ்வொரு குடிமகனுக்கும் தெரிய வேண்டும். அதை செய்வதற்கு நீங்களெல்லாம் இந்த அரசமைப்பு சாசனத்தை மக்களிடம் கொண்டு செல்ல வேண்டும் என்று சொல்லி வேண்டினார். அதற்கான செயல்பாடு நடந்தது. உலகத்திலேயே அரசமைப்பு சாசனத்தை மக்கள் சாசனமாக மக்களிடம் கொண்டு சேர்த்த நாடு என்பது தென்னாப்பிரிக்கா. அதை பின்பற்றித்தான் பல நாடுகளில் பல முன்னெடுப்புகள் அங்கும் இங்குமாக நடந்தது. இந்தியாவில் கூட இன்றைக்கு கேரளாவிலேயே தான் அரசமைப்பு சாசனத்தை மக்கள் சாசனமாக மாற்றுவோம் என்று சொல்லி பல கிராமங்களிலே அப்படிப்பட்ட பணிகளை தன்னார்வலர்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள். அப்படித்தான் தமிழகத்திலும் செய்து கொண்டிருக்கிறார்கள். இந்தியா முழுவதும் இந்த அரசமைப்பு சாசனத்தை மக்களிடம் கொண்டு சேர்ப்பதற்கு குறைந்தபட்சமாக இந்திய அரசமைப்பு சாசனத்தினுடைய முகப்புரையை நாம் எடுத்துச் செல்ல வேண்டும். அதுதான் மிக முக்கியமானது என்பதனை புரிந்து நாம் செயல்பட வேண்டும்.